சென்னையில் மாயமான இளைஞர் குறித்து அளித்த புகார் மீது போலீசார் காட்டிய அலட்சியம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவரை 42 நாட்களாக உறவினர்கள் தேடி அலைந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். சென்னை மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த தேன்மொழி என்பவருக்கு நிவாஸ் கிருஷ்ணன் என்னும் மகனும் 2 மகள்களும் உள்ளன. 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிவாஸ் சரிவர வேலைக்கு செல்லாததோடு குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானதால் குடும்பத்தினரிடம் அடிக்கடி சண்டையிட்டும் வந்துள்ளார். இதேபோல் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி வீட்டில் தகராறு செய்தவரை தாயாரும் சகோதரிகளும் சத்தமிட்டுள்ளனர். இதையடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய நிவாஸ் சில நாட்கள் ஆகியும் வீடு திரும்பவில்லை. ஏற்கனவே இதுபோல் அடிக்கடி கோபித்துக் கொண்டு வெளியே செல்லும் நிவாஸ் சில நாட்கள் கழித்து வீடு திரும்புவது வழக்கம். அதன்படியே இந்த முறையும் வெளியில் சென்றவர் திரும்புவார் என்று உறவினர்கள் இருந்து உள்ளனர். இருப்பினும் நீண்ட நாளாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகம் ஏற்பட்டு மாம்பலம் காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வீட்டருகே அவர் நடந்து சென்றது தெரிய வந்தது. ஆனால் நிவாஸ் கிடைக்காததால் போலீசார் வழக்கை கிடப்பில் போட்டதாக தெரிகிறது. இதையடுத்து உறவினர்களும் நண்பர்களும் தாங்களாகவே தேட ஆரம்பித்து உள்ளனர். ஏதேனும் விபத்தில் சிக்கி சிகிச்சையில் இருக்கலாம் அல்லது இறந்திருக்கலாமோ என்னும் சந்தேகத்தில் ஒவ்வொரு மருத்துவமனையாகவும் அவர்கள் விசாரித்து இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் நிவாஸின் உறவினர் மருத்துவமனைகளில் விபத்தில் சிக்கியோ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம் அல்லது இறந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மருத்துவமனையாக விசாரித்து உள்ளனர். தொடர்ந்து 40 நாட்களுக்கு மேலாகியும் நிவாஸ் எங்கு இருக்கிறார், என்ன ஆனார் என்பது தெரியாமல் உறவினர்கள் வேதனையுடன் தேடிய நிலையில்தான் நிவாஸ் கிருஷ்ணன் உயிரிழந்து விட்டார் என்னும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. ரயிலில் அடிபட்டு இறந்த அடையாளம் தெரியாத நபர் என்று உறவுகள் டிரஸ்ட் சார்பில் நிவாஸின் உறவினர்களுக்கு ஒரு புகைப்படம் அனுப்பியுள்ளனர். அந்த புகைப்படத்தில் இருந்தது நிவாஸ் கிருஷ்ணன் தான் என்பது தெரிந்து உறவினர்கள் சோகமடைந்து உள்ளனர். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஒரு இதுவும் முடிவு வரல. அதுக்கப்புறமா முந்தானேத்து நைட்டு தான் அவர் இறந்துட்டாருன்னு ஒரு தகவல் கிடச்சிது. அதுவும் உறவுகள் ட்ரஸ்ட் மூலியமாக தான் தகவல் கிடச்சிது. அவர் 25ஆம் தேதி நைட்டே இறந்துருக்காரு, 11 மணிக்கு இறந்துருக்காரு. அது 26ஆம் தேதியே அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் மாம்பலம் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பாடியை எடுத்திருக்காங்க. அவங்களும் உறவுகள் ட்ரஸ்ட்டும் 2 பேருமே எடுத்திருக்காங்க. அந்த தகவல் எங்களுக்கு 1 மாதம் காலம் ஆகியும் எங்களுக்கு தகவல் வரல. இதனை அடுத்து மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் ரயிலில் அடிபட்டு இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து உள்ளனர். அப்போது கடந்த ஜூன் 25ஆம் தேதி காணாமல் போன அன்று இரவே நிவாஸ் வீட்டின் அருகே இருக்கும் ரயில்வே பாதையில் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்துள்ளார் என ரயில்வே போலீசார் தெரிவித்து உள்ளனர். மேலும் அருகில் இருக்கும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் மற்ற காவல் நிலையங்களிலும் இறந்தவர் குறித்து தகவல் கொடுத்ததாகவும் தெரிவித்து உள்ளனர். இதன் பின்னர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சென்று விசாரிக்கும் போது 1 மாதத்திற்கும் மேலாக உடலை யாரும் அடையாளம் காணாததால் மூலக்கொத்தளம் பகுதியில் அடக்கம் செய்துவிட்டதாக காவல்துறை தெரிவித்ததை கேட்டு நிவாஸின் தாய் தேன்மொழி அதிர்ச்சி அடைந்து உள்ளார். காணாமல் போன மறுநாளே வீட்டிலிருந்து அருகில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்து கிடந்த மகனை பற்றி போலீசார் முறையாக விசாரித்து தகவல் கொடுக்காமல் 42 நாட்களாக எங்கேயாவது உயிரோடு இருப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த தங்களுக்கு அடையாளம் தெரியாத ஆதரவற்ற உடல் என கூறி கடைசி நேரத்தில் கண்ணில் கூட பார்க்க முடியாமல் காவல்துறை அடக்கம் செய்துள்ளதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். அவன் மூஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் இது எல்லாமே புதைச்சிக்கிறாங்க சார். அவங்க வாய்ப்பை கொடுக்கல எங்களுக்கு. இங்கே பார்க்குற வாய்ப்பை கொடுக்காம எடுத்துமே புதைச்சிட்டுருக்கோம். அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. செத்து போயிடலான் இருக்கு சார். எங்கள் பையன் ஒரே பிள்ளை சார். அவன் மூஞ்சை கூட பார்க்க முடியாது. எங்களால் உயிரோடு இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் சார். ரயிலில் அடிபட்டு இறந்தாலும்
உடலுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று முறையாக தேடாமல் அவசரமாக நிவாஸின் உடலை அடக்கம் செய்தது ஏன் என உறவினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காவல்துறை நினைத்திருந்தால் எங்களை தேடி நிவாஸ் உயிரிழந்த தகவலை தெரிவித்து இருக்க முடியும் எனவும், அடையாளம் தெரியாத பல உடல்களை அரசு மருத்துவமனையில் வைத்திருக்கும் காவல்துறை நிவாஸின் உடலை அடக்கம் செய்தது குறித்தும் குற்றம் சாட்டியுள்ளனர். போனம் கூட முகம் தெரியாத போனத்தெல்லாம் கூட இது பார்த்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஃபிங்கர் டெஸ்ட்டு வச்சு எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்களா ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு. இந்த பிள்ளைய ஏன் அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கண்ணுக்கு காமிக்காமல் மர்மமாக ஏன் பண்ணாங்க? இதில் என்ன இருக்குது? இதோ இருக்கிற சைதாப்பேட்டையில் தான் எங்கள் பிள்ளாடி. அவனை பாருங்கள் சார், அவன் தூங்குற மாதிரி தான் சார் இருக்கிறான், செத்த மாதிரி இல்லை சார். அவன் என் பிள்ளை இப்படி படுத்துக்கிட்டு ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, ஒருவேளை அவன் அம்மாவை மிரட்டணும்னு நினச்சி புள்ள போயிட்டான் போல. எந்திரிக்கும் போது மண்டையில் அடிபட்டு தான் அவன் இறந்துருக்கான். மற்றபடி ஒரு அவன் உடம்பு இது ஒரு இது நகம் கூட கசியல சார். ஏன் சார் அவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணாங்க? காணாமல் போன நிவாஸ் அன்று இரவே ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த காரணத்தினால் அவர் குடிபோதையில் ரயிலில் அடிபட்டு இறந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா எனவும் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று காணாமல் போனதாக புகார் அளித்தால் காவல் நிலையத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து போலீசார் முறையாக விசாரிக்க வேண்டும் எனவும், வழக்கை கிடப்பில் போடாமல் கண்காணித்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நிகழாது எனவும் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குமுதம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.